ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அலம வீரஸ் சேனல் அண்ட் விளாக்ஸ். நம்ம இன்றைக்கி சூப்பரான சுவையில் வாழைப்பூ பொரியல் தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் வாழைப்பூ பொரியல் இது வரைக்கும் செஞ்சது இல்லைன்னா இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சுவையும் சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ வாழைப்பூ பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி முழுசாக ஒரு வாழைப்பூ எடுத்துருக்கேங்க. இது ஃபுல்லாக தான் நம்ம சேர்த்து செய்ய போகிறோம். வாழைப்பூ பொரியல் வந்துட்டு நம்ம நிறைய செஞ்சாலும் அது கொஞ்சமாக தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சுவையாக இருக்கும். வாழைப்பூ நல்லா இந்த அளவுக்கு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வாழைப்பூ வந்துட்டு இந்த மாதிரி மேலே இருக்க தோல் எடுத்துகிட்டு அது உள்ளே இந்த மாதிரி நரம்பு மாதிரி இருக்கும், அதை மட்டும் நம்ம வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி வாழைப்பூ ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அதுமாதிரி இந்த மாதிரி லாஸ்ட்டாக சின்னதாக இருக்கும், அதை வந்துட்டு நம்ம அப்படியே கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது வந்துட்டு நம்மளால் க்ளீன் பண்ண முடியாது. அதே மாதிரி அதெல்லாம் அந்தளவுக்கு வேஸ்ட்டும் இருக்காது. நல்லா பிஞ்சாக இருக்கிறதுனால நம்ம அப்படியே கட் பண்ணி பொரியலில் சேர்த்துடலாம். இப்போ வாழைப்பூ வந்துட்டு நம்ம கட் பண்ணி தண்ணியில் சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி 1.5 ஸ்பூன் அளவு தயிர் எடுத்திருக்கேன். தயிரை நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் 1.5 செம்பு அளவு தண்ணி சேர்த்து நம்ம வாழைப்பூவை கட் பண்ணி இது உள்ளே சேர்க்க போகிறோம். நீங்கள் தயிருக்கு பதிலாக அரிசி கழுவுன தண்ணி இருக்கு இல்லையா, அதில் கூட நீங்கள் வாழைப்பூ சேர்த்துக்கலாம். ஏன்னா வாழைப்பூ கட் பண்ணி சேர்க்கும்போது கருப்பாயிடும். அதுக்கு பதிலாக தான் நம்ம இந்த மாதிரி தயிரில் சேர்க்குறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வாழைப்பூ நல்லா இந்த அளவுக்கு குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி வச்ச வாழைப்பூவை நம்ம இப்போ கலக்கி வச்சு தயிரில் சேர்த்துடலாம். இதே மாதிரி எல்லா வாழைப்பூவையும் கட் பண்ணி சேர்த்துட்டு பார்க்கலாம். வாழைப்பூ ஃபுல்லாக கட் பண்ணி நல்லா இருந்தாலும் குட்டியாக கட் பண்ணி தயிரில் சேர்த்தாச்சு. இது வந்துட்டு நம்ம பொரியல் செய்யும்போது நல்லா அதில் இருக்க தண்ணியெலாம் பிழிஞ்சிட்டு தான் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ இந்த வாழைப்பூ பொரியலுக்கு நல்லா பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயமாக இருந்தால் நீங்கள் 2 எடுத்துக்கோங்க. இது நல்லா பெருசாக இருக்கிறனால நான் ஒரு வெங்காயம் மட்டும் எடுத்திருக்கேன். இப்போ அடுப்பு பற்ற வச்சு கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம வாழைப்பூவை நல்லா அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிச்சிட்டு இப்போ நம்ம வாழைப்பூவையும் இந்த வெங்காயத்தோடு சேர்த்துடலாம். வாழைப்பூ சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இந்த வாழைப்பூ வெங்காயமும் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா அன்றைக்கி வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் தான் 2 ஸ்பூன் சேர்க்குறேன். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒவ்வொரு மிளகாய்த்தூள் காரமாக இருக்கும் இல்லையா, அதனால் உங்கள் மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ 2 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு இது ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். மிளகாய்த்தூள் சேர்த்து லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம இந்த வாழைப்பூ பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா வாழைப்பூ நம்ம வெந்து வரும்போது நல்லா கம்மியாக தான் வரும் வாழைப்பூ, அதனால் வந்துட்டு உப்பு மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம், வாழைப்பூ சீக்கிரமாக வெந்துடும். அதனால் ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். தண்ணியெலாம் நல்லா வற்றி இதை நல்லா வெந்து வரட்டும் வாழைப்பூ. அதுக்குள்ளே நம்ம இந்த வாழைப்பூ பொரியலுக்கு தேங்காயெலாம் அரைச்சி எடுத்துக்கலாம். அன்றைக்கி பெரிய பத்தியாக ஒரு பத்த அளவு தேங்காய் எடுத்துருக்கேன். நல்லா குட்டியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்க்குறேன். ஒரு பச்சை மிளகாய் சேர்க்குறேன். ஒரு 6 பல் பூண்டு சேர்க்குறேன். பூண்டு தோல் எதுவும் உரிக்காமல் அப்படியே சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு லைட்டாக அதை குறப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் ஒரு சுற்று விட்டு எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதை இந்த மாதிரி அரைச்சிட்டு நம்ம பார்க்கும்போது அது நல்லா வாசனையாக இருக்குங்க. மெயினாக இந்த பொரியலுக்கு இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும்போது இந்த தேங்காய், சீரகம், பச்சை மிளகா, பூண்டு எல்லாம் அந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும்போது இந்த பொரியல் ரொம்பவே வாசனையாகவும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இப்போ வாழைப்பூ நல்லா வெந்துருச்சு, தண்ணியெலாம் நல்லா வத்திருச்சு பாருங்கள். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், பச்சை மிளகா, சீரகம், பூண்டு சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு அரைச்சிருக்கோம் இல்லையா, அது இது உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லைட்டாக 1 நிமிஷம் வதக்கிட்டு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா சூப்பரான சுவையில் வாழைப்பூ பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வாழைப்பூ பொரியல் வந்துட்டு எல்லாருமே சாப்பிட்லாம். அதுலேயும் முக்கியமாக பெண்கள் சாப்பிடும்போது அவங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதவிடாய் பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் இதை அடிக்கடி நம்ம சாப்பாடில் சேர்த்து சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதவிடாய் பிரச்சனைலாம் சரியாகும். இந்த வாழைப்பூ பொரியல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த வாழைப்பூ பொரியல் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி சூடான சாதத்தோடு இதை சேர்த்து பிசைஞ்சியும் சாப்பிட்லாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.